வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது டிஸ்டோர்ஷன் டூல். பிளெண்ட் டூல் கிளிக் பண்ணி ஹோல்ட் பண்ணுறீங்க, ஃப்ளை அவுட் ஓப்பன் ஆகும். அதில் தேர்ட் டூல் தான் டிஸ்டோர்ஷன் டூல். செலக்ட் பண்ணிக்கிறீங்க. ஆப்ஜெக்ட் செலக்ட் பண்ணிங்கன்னா இங்கே ப்ராப்பர்ட்டி பாரில் ஆக்டிவேட் ஆயிரும். இதில் 3 டைப் இருக்குது: புஷ் அண்ட் புல், ஜிப்பர், ட்விஸ்டர். ஃபஸ்ட்டு புஷ் அண்ட் புல் பார்க்கலாம். கிளிக் பண்ணுறீங்க. இதில் சென்டர் பாயிண்டில் கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஆப்ஜெக்ட் கிரியேட் ஆகும். இது வந்து அவுட் சைடுக்கு ட்ராக் பண்ணுறது. அதுவும் இன்சைடு கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஷேப் கிரியேட் ஆகிடும். இது வந்து ஒரு ஃப்ளவர் ஷேப் மாதிரி கிரியேட் ஆகிருக்கு இல்லைங்களா, இது நம்ம ஃப்ளவராகவே மாற்ற முடியும். ஃபில் டூல் செலக்ட் பண்ணுறீங்க, ஃபவுண்டைன் டூல் கிளிக் பண்ணிங்கன்னா ஓப்பன் ஆகும். இது நீங்கள் கலர் சூஸ் பண்ணிக்கிங்க, டீப் எல்லோ. இதில் வந்துட்டு ரேடியல். ஓகே, செலக்ட் ஆயிடுச்சு. அவுட்லைன் வந்து நன் பண்ணிக்கலாம். ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா அவுட்லைன் நன் ஆகிடும். இது திரும்ப இதுவே ஒரு டூப்ளிகேட். இந்த ஆப்ஜெக்டோட டூப்ளிகேட் கிரியேட் ஆகணும்னா கீபோர்டில் ப்ளஸ் சிம்பிள் இருக்கு இல்லைங்களா, அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிரியேட் ஆகிடும். நீங்கள் அதைவே சின்னது பண்ணிக்கலாம். வந்து ஷிஃப்ட் கீ பிடிச்சிட்டு நான் சின்னது பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா சின்னதாக இருக்குது. இப்போ இதோட எஃபெக்டை நம்ம மாற்றிக்கலாம். ஃபில்லில் ஃபவுண்டைன் ஃபில் கிளிக் பண்ணுறீங்க. இதோட கலர் வந்து நம்ம எல்லோ சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ இதே மாதிரி இன்னொன்று டூப்ளிகேட் எடுக்க ப்ளஸ் குறி ப்ரெஸ் பண்ணிக்கிங்க. இதில் டீப் எல்லோ செலக்ட் பண்ணிக்கிறீங்க. டீப் எல்லோ. வேண்டாம், வேறு கலர் சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் ஆரஞ்சு செலக்ட் பண்ணிக்கிறீங்க. இப்போ இந்த கலர் செலக்ட் பண்ணியிருக்கோம். இது ஒரு ஃப்ளவர் மாதிரி இருக்கு இல்லைங்களா, இன்னும் கூட ஃப்ரீ ஹேண்ட் டூல் செலக்ட் பண்ணிக்கிறீங்க. கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணுறீங்க. அவுட்லைன் திக்னஸ். இதை பேக் கொண்டு போகணும்னா அரேஞ்சில் ஆர்டரில் டு பேக் ஆஃப் பேஜ் கிளிக் பண்ணிங்கன்னா பேக் போய்க்கு. அதில் ப்ரௌன் கலர், அதாவது ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா ப்ரௌன் கலர் ஃபில் ஆகிடும். அவுட்லைனும் ஃபில் ஆகிக்கும். இந்த எஃபெக்ட் கொடுக்கறது தான் இந்த டிஸ்டார்ஷன் டூல் வந்து யூஸ் ஆகும். இப்போ இந்த எஃபெக்ட் நீங்கள் வரைஞ்சிருக்கீங்க இல்லையா, இது வேண்டான்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கிளியர் டிஸ்டோர்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த எஃபெக்ட் இல்லாமல் உங்களுக்கு நார்மல் ஆப்ஜெக்ட் எப்படி இருந்துச்சோ அதே போல் மாறிக்கும். நம்ம அண்டு கொடுத்துக்குவோம். இப்போ இந்த எஃபெக்ட் நீங்கள் கிரியேட் பண்ணியிருக்கீங்க, இது எனக்கு எப்பவுமே டிஃபால்ட்டாக ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ப்ரெசன்ஸில் ப்ளஸ் சிம்பிள் இருக்கு இல்லைங்களா, அங்கே வந்து ப்ரெஸ் சிம்பிள் கிளிக் பண்ணிங்கன்னா அது வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோ. நமக்கு அது வேண்டாம்னா டெலிட் சிம்பிள் கிளிக் பண்ணிங்கன்னா அந்த நம்ம ஸ்டோர் பண்ணி வச்ச ஃபைல் டெலிட் ஆகிடும். இதில் லீஃப் இல்லாமல் இருக்கு இல்லைங்களா, லீஃப் வேணால் வரைஞ்சிக்கோம். ஃப்ரீ ஹேண்ட் டூல் கிளிக் பண்ணுறோம், ஜஸ்ட் ஒன் கிளிக் பண்ணி வரைகிறீங்க. திரும்ப ஃப்ரீ ஹேண்ட் டூலில் வேற ஒரு இடத்துல கிளிக் பண்ணி ஒரு லைன் டூல், திரும்ப அந்த லைனை கண்டினியூ பண்ணி க்ளோஸ் பண்ணிக்கிறீங்க. இப்போ ஷேப் டூல் செலக்ட் பண்ணிக்கிட்டு 2 ஆப்ஜெக்ட் செலக்ட் பண்ணிக்கிறீங்க. கன்வெர்ட் டு கர்வ் கொடுத்துட்டு ஜூம் பண்ணிவிட்டு இந்த ஏரியா செலக்ட் பண்ணி ஜஸ்ட் ஒன் கிளிக் பண்ணுறீங்க. இது மாதிரி இந்த ஏரியா செலக்ட் பண்ணி ஜஸ்ட் ஒன் கிளிக். இந்த இந்த நோடை செலக்ட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி பாயிண்டர் தெரியும். நீங்கள் ஜஸ்ட் இதை கிளாக் பண்ணிக்கங்க. ஜஸ்ட் ட்ராக், அவ்வளோதான். ட்ராக் பண்ணிட்டீங்க இல்லையா, திரும்ப ஒரு லைன் இந்த ஏஜ்லேருந்து இந்த ஏஜ் வரைக்கும் இதை கன்வெர்ட் டு கர்வ்ஸ் பண்ணிக்கிங்க. ஷேப் டூல் செலக்ட் பண்ணிவிட்டு கன்வெர்ட் டு கர்வ்ஸ். ஓகேங்களா, இதுக்கு எல்லாத்துக்கும் செலக்ட் பண்ணிக்கிட்டு எல்லா ஆப்ஜெக்ட் செலக்ட் பண்ணிவிட்டு அவுட்லைன் ஆப்ஜெக்ட் எல்லாம் செலக்ட் பண்ணிக்கிட்டு அவுட்லைன் டூலில் ஃபர்ஸ்ட் ஒன் அவுட்லைன் பென் டைலாக் ஓப்பன் பண்ணுறீங்க. அதில் வித்து 4 கொடுத்துக்கிறீங்க. இதில் ஃபில் கிளிக் பண்ணிவிட்டு ஃபவுண்டைன் ஃபில்லில் க்ரீன் கலர் செலக்ட் பண்ணிக்கிறீங்க. க்ரீன் வந்து லைனரே இருக்கட்டும். எண்டில் வந்துட்டு இன்னொரு க்ரீன். ஓகே,
இந்த அவுட்லைன் நல்லா செலக்ட் பண்ணிவிட்டு கலர் வந்து க்ரீன் கொடுத்துக்கிறீங்க. ஓகேங்களா? இதுவே குரூப் பண்ணிக்கிட்டு டூப்ளிகேட் எடுக்கிறீங்க, சின்னது பண்ணிவிட்டு ஆப்போசிட் டயலாக் ஓப்பன் பண்ணுறீங்க. 2 ஓகேங்களா? இப்போ வந்து ஃப்ளவரே நம்ம புதுசாக க்ரியேட் பண்ணியாச்சு. டிஸ்ட்ராக்ஷன் டூல் அடுத்ததாக இருக்கிறது ஜிப்பர். இந்த ஜிப்பர் செலக்ட் பண்ணிக்கிறீங்க. கிளிக் ஆப்ஜெக்டில் சென்டர் பொசிஷன்லேருந்து கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி க்ரியேட் ஆகும். இப்போ ட்ராக் பண்ணியிருக்கீங்க இல்லையா, இதோட வேல்யூ நீங்கள் அதிகப்படுத்திக்கலாம். இப்போ இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், இல்லை டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். அது இந்த மாதிரி மாறிக்கும். இந்த வேல்யூவில் நீங்கள் மாற்றினீங்கன்னா இந்த ஸ்டெப்ஸ் வந்து ஜாஸ்தி ஆகும். அதே தான் இங்கே இருக்குது, நீங்கள் இப்படி மாற்றினீங்கன்னா ஸ்டெப்ஸ் வந்து உங்களுக்கு ஜாஸ்தி ஆகும். ஓகேங்களா? இதில் 3 ஆப்ஷன் திரும்ப கொடுத்துருக்காங்க. ரேண்டம் டிஸ்டோர்ஷன், ஸ்மூத் டிஸ்டோர்ஷன், லொக்கேஷன் டிஸ்டோர்ஷன். இப்போ ரேண்டம் கிளிக் பண்ணிங்கன்னா அதுவே அந்த ஈவனாக மாறிக்கும். ஸ்மூத் கொடுத்தீங்கன்னா அந்த ஆப்ஜெக்ட் எல்லாம் வந்து ஸ்மூத்தாக மாறிக்கும். இப்போ அந்த ஷார்ப்பாக இருந்துச்சு இல்லைங்களா, அதெல்லாம் வந்து இப்போ ஸ்மூத்தாக இருக்குது. இது லொக்கேஷன், அதாவது எந்த ஏரியாவுக்கு உங்களுக்கு போகணும்னு நினைக்கிறீங்களா அந்த ஏரியாவுக்கு நாத்தி வச்சிங்கன்னா அங்கே மட்டும் பெருசாக இருக்கும், மற்ற சைடெல்லாம் ஒன்றும் இல்லாமல் இருக்கும். இதோட எஃபெக்ட்டு. இப்போ நீங்கள் ஹோலோகிராம் எல்லாம் ஒன்று கால் அவுட் ரெடி பண்ணுறீங்கன்னு வச்சுங்க, இது யூஸ் ஆகும் உங்களுக்கு. இந்த மாதிரி வச்சு நம்ம கால் அவுட் கிரியேட் பண்ணிக்க முடியும். இந்த மாதிரி கால் அவுட் கிரியேட் பண்ணிக்கலாம். நல்ல எஃபெக்ட் கால் அவுட்டு. இது அதே போல் இது உங்களுக்கு வேண்டாம்னு சொன்னீங்கன்னா கிளியர் கொடுத்துக்கலாம். போயிட்டு நார்மல் ஷேப்புக்கு வந்துடும். எஃபெக்ட் கிரியேட் பண்ணியிருக்கிற ஆப்ஜெக்ட் அப்படியே இருக்கணும். எனக்கு இந்த கவர் பண்ணுற மாதிரி எடிட் பண்ணுற மாதிரி எனக்கு வேணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இதில் கன்வெர்ட் டு கர்வ்ஸ் கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த ஆப்ஜெக்ட்டை நீங்கள் எடிட் பண்ண முடியும். இப்போ ஷேப் டூல் செலக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம், எவ்வளோ தூரம் வேணாலும் எடிட் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? இந்த மாதிரி எடிட் பண்ணிக்க முடியும். டிஸ்ட்ரோஷன் டூல் அடுத்ததாக இருக்கிறது ட்விஸ்டர். செலக்ட் பண்ணுறீங்க. ட்விஸ்டரில் நீங்கள் 2 டைமாக ரொட்டேட் பண்ணிக்க முடியும். ஒன்று கிளாக் வாய்ஸ், இன்னொன்று வந்து கவுண்டர் கிளாக் வாய்ஸ். நீங்கள் 2 டைமில் ரொட்டேட் பண்ணிக்கலாம். இதுவே ஜஸ்ட் ஆப்ஜெக்டை செலக்ட் பண்ணிவிட்டு கிளிக் பண்ணி ரொட்டேட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி மாறி இருக்கும். இந்த மாதிரி க்ரியேட் பண்ணலாம். இதே ஆப்ஜெக்ட் டூப்ளிகேட் எடுத்துக்கங்க. அந்த டூல் செலக்ட் பண்ணி நீங்கள் ரொட்டேட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி மாறிக்கும். இதில் ஃபில்லில் ஃபவுண்டைன் ஃபில் செலக்ட் பண்ணுறீங்க. ரேடியல் கலர் ஓகே. இதுக்கு ரேடியல் கலர் மெஜெண்டா ரேடியல் செலக்ட் பண்ணிக்க. ஓகே. இதுக்கும் வேறு கலர் கொடுத்துக்கலாம், ரெட்டு கொடுத்துக்கோ. சரிங்களா? இப்போ இந்த இதுக்கு நீங்கள் ஷேடு கொடுத்தா இன்னும் நல்லாயிருக்கும். இப்போ ட்ராப்ஸ் கிளிக் பண்ணுறீங்க. ட்ராப் ஷேடோ செலக்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் இங்கேருந்து ட்ராக் பண்ணிங்கன்னா ஷேடு கிரியேட் ஆகும். இதில் நீங்கள் வந்து 35 ஓகேங்களா? இந்த மாதிரி நீங்கள் எஃபெக்டை இதில் கிரியேட் பண்ணிக்க முடியும்.